ஐந்தாவது உயிரெழுத்து ஊ. ஊல தொடங்குற வார்த்தை என்னன்னு பார்ப்போமா? உடுக்கை. ஊ டு இக் கை. ஊ டு இக் கை, உடுக்கை. இப்போ இந்த வார்த்தையை எப்படி எழுதுறேன்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஊ எழுத போகிறோம். இப்போ சின்னதாக ஒரு முழுவட்டம் போட்டுக்கலாம். அப்படியே கீழே கொண்டு வரீங்க. இந்த ரெண்டாவது கோட்டுக்கு இது கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே ஒரு ஸ்லீப்பிங் லைன். அவ்வளோதான். அடுத்த எழுத்து டு. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே மேலே ஒரு வளைவாக கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வரோம். அடுத்த எழுத்து இக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், புள்ளி வைக்கணும். இக் கை. சின்னதாக முழுவட்டம் போட்டு மேலே அப்படியே கொண்டு போகிறீங்க. ஸ்ப்ரிங் மாதிரி எழுதிட்டிங்களா? அடுத்த எழுத்து கா. அதாவது கை அப்படிங்கிறது ஐ சவுண்ட்லேருந்து வருது. இப்போ நம்ம கா எழுதணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே கீழே கொண்டு வரீங்க. ஸ்லீப்பிங் லைன் அப்படியே முழுசாக இப்படி கொண்டு வந்துடும். ஊ டு இக் கை, உடுக்கை. இதை நம்ம இன்னொரு டைம் எழுதி பார்க்கலாம். அப்படியே எழுதிட்டு வாங்க. ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே கீழே கொண்டு வரீங்க. இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் எழுதிட்டிங்களா? அடுத்த எழுத்து டு. இது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. நல்லா கொஞ்சம் வளைச்சி தான் கொண்டு போகணும். இக்கு. அடுத்தெழுத்து இக்கு. இக்கு வந்து மெய்யெழுத்து. ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே வளைச்சி ஒரு ஸ்லீப்பிங் லைன் செமி சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்தாச்சு. அடுத்த எழுத்து என்ன? இது இந்த எழுத்து கா. புள்ளி வச்சா மெய்யெழுத்து. இக் கை. முழுவட்டம் அப்படியே மேலே ஸ்ப்ரிங் மாதிரி 2 டைம் கொண்டு வரணும். அவ்வளோதான். இந்த எழுத்து பார்த்தா இந்த இடத்துல சின்னதாக ஸ்லீப்பிங் லைன் போட்டால் நான். இது வந்து இப்போ கா எழுதுனா ஒரே எழுத்து தான் இது. இது தனியாக நம்ம படிக்க முடியாது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன் கீழே வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். ஓ டு இக் கை, உடுக்கை. இது உடுக்கை. உடுக்கை வந்து ஒரு சின்ன இசைக்கருவி, அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கும், நம்ம எங்கெல்லாம் பார்த்துருப்போம்? இது வந்து கோயில் திருவிழாக்கள், அதாவது கிராமத்தில் கோயில் திருவிழாக்களில் இந்த உடுக்கையை நம்ம பார்க்கலாம். அடுத்த வார்த்தை உரல். ஊ ஊ ரா இல், உரல். இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரா வந்து சின்ன ரான்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உரல் அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இதை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். அதாவது எழுதிட்டே இருந்தால் தான் எந்த இடத்துல எந்த ரா போகிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த எழுத்துக்களை நான் எப்படி எழுதுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஊ எழுதலாம். ஒரு சின்னதாக சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்படியே கீழே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டிங்களா? அடுத்தது இப்போ நம்ம ரா போட போகிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு சின்னதாக ஸ்லாண்டிங் லைன். இது வந்து நம்ம சின்ன ரான்னு சொல்லுவோம். அடுத்த எழுத்து என்ன? இல். இப்போது முழுவட்டம் போட்டு அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. அப்படியே திருப்பி கீழே கொண்டு வந்துட்டு மேலே. இந்த எழுத்துக்கு பேர் லா. புள்ளி வச்சா என்ன எழுத்து? இல். ஊ ரா இல். இதை நம்ம இன்னொரு டைம் எழுதலாம். அப்படியே எழுதிட்டே வாங்க. ஒரு முழுவட்டம் போடுறோம். அப்படியே கீழே கொண்டு வாங்க.
இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. அடுத்தது ஸ்லீப்பிங் லைன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ஸ்லீப்பிங் லைன் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த எழுத்து ரா. ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லாண்டிங் லைன் போட்டிங்களா? அடுத்தது எல். ஒரு முழுவட்டம் அப்படியே கீழே கொண்டு வரோம், திருப்பியும் மேலே இல். இப்போ எழுதிட்டோம். ஊ ரா இல், உரல். இது உரல். உரல் எப்படி இருக்கும்? உரல் வந்து கல்லால் ஆனது. கல் வந்து ஸ்டோன், அதாவது கருங்கல்லால் செய்வாங்க. இதை வந்து என்னென்னா மாவு அரைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். தோசை மாவு, இட்லி மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போவெல்லாம் என்னென்னா மிக்சி கிரைண்டர் வந்ததுனால நம்மளால் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் நீங்கள் உரல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த வார்த்தை உடை. ஊ டை, உடை. இந்த எழுத்தை நம்ம எழுதி பார்க்கலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு வட்டம் போட்டு அப்படியே கீழே கொண்டு வாங்க. இது வரைக்கும் நீங்கள் எழுதி பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஊ நம்ம எழுதிட்டோம். அடுத்தது டை. அப்படியே நான் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி 2 சொல்லி நான் போடுற மாதிரி தான். இது அப்படியே வளைச்சி கீழே கொண்டு வந்துடணும். இந்த இடத்துல சின்னதாக ஸ்லீப்பிங் லைன் போட்டால் நான் 2 சொல்லி நான் சொல்லுவோம். இது வந்து டை, ஐ சவுண்டு வருது. அதுக்கு இந்த எழுத்து ரொம்ப முக்கியமான எழுத்து. இப்போ டா எழுதணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அவ்வளோதான். ஊ டை, உடை. இதை நான் இன்னொரு டைம் எழுதி காமிக்கிறேன். சின்னதாக முழுவட்டம் போடுறீங்க, அப்படியே கீழே கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன். அடுத்தது டை, முழுவட்டம் அப்படியே மேலே ஸ்ப்ரிங் மாதிரி 2 டைம் நம்ம கொண்டு வரணும். அடுத்த எழுத்து டா, ஸ்லீப்பிங் லைன், அவ்வளோதான். ஊ டை. இது உடை. உடைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். பல்வேறு விதமான டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்கும். இது வந்து டிஷர்ட், டாப்ஸு, மேக்ஸி, பேண்ட், ஷர்ட் இதெல்லாமே நம்ம உடைன்னு சொல்லுவோம்.